இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சரி சார், இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக போகலாம். மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, நல்ல வேலைக்காரன் தான். இதுக்கு முன்னாடி நானும் ஷெட்டெல்லாம் வச்சுருந்தேன் சார். இப்போ ஏதோ மரத்தடியில் உட்காந்து பழச்சிட்டு இருக்கேன். கவலைப்படாதப்பா, கையில் வேலை இருக்கு, சீக்கிரமா முன்னுக்கு வந்துடுவேன். சரி, எவ்வளோ தரணும்? நான் என்ன சார் சொல்கிறது, நீங்களா பார்த்து கொடுக்குறது கொடுங்க. என்னப்பா இது, எல்லா மெக்கானிக்கும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. நீ வேலையை முடிச்சுட்டு கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்றியே, ஆச்சரியமா இருக்குப்பா. ம், போதுமா? சரி, நான் வரேன்பா. வாங்க சார். காலையிலேருந்து இந்த போனியா அவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன். முதல் போனியா 500 ரூபாய் கிடைச்சிருக்கு. என்னப்பா காலையில இருந்து இப்பதான் போனே ஆச்சு போல இருக்கு. ஆமாண்ணே. சாப்பிட்டியா? இல்லைண்ணே, பரவாயில்ல, நேரமாச்சு, வீட்டுக்கு கிளம்பணும். அதுவும் சரிதான் அண்ணே. அது வந்துண்ணே, டூல்ஸ் பாக்ஸ் இங்கே இருக்குது. அதை தினைக்கும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்கள் கடையிலே ஒரு ஓரமாக வச்சுக்கலாமா? இதுக்கு என்னப்பா, தாராளமா கொண்டு வந்து வச்சுக்க. நான் என்ன தலையில தூக்கி சுமக்க போறேன்? ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு எதுக்குப்பா நன்றிலாம், நீ தினமும் கொண்டு வந்து இங்கேயே வச்சுக்க. சரிண்ணே. கொண்டா, இப்படி வா. இங்க பின்னால அது உள்ள அப்படியே ஓரமா தள்ளி வச்சுக்க. ஓரமா வச்சுக்க. வரேண்ணே. சரிப்பா. ஏய், இங்க வா. ஒன்னதான் சார். என்ன இது? நான் மெக்கானிக்கு, அதான். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். 500 ரூபாய் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க. யாரை கேட்டு கடை போட்ட? இல்லை, மரத்தடி தானே, அதான். மரத்தடின்னா ஊரில் இருக்க காரெல்லாம் இங்கே நிறுத்தி ரிப்பேர் பண்ணுவியா? டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா யாரையா பதில் சொல்றது? நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? அது நான் ஆரம்பத்தில் மெக்கானிக் ஷெட்லாம் வச்சுருந்தேங்க. இப்போ தான் நிலைமை சரியில்லை, அதான் மரத்தடியில் வந்து. அதெல்லாம் இருக்கட்டும், பேக்கெட்டில் எவ்வளோ வச்சிருக்க? சார், காலையிலேருந்து எந்த வேலையும் இல்லை சார். இப்போ தான் ஒரு வேலை வந்துச்சு. யோ, பார்த்துட்டு தான் கேட்குறேன். எடியா சார், முதல் சம்பாத்தியம் வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். நானும் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போனோம். பணத்தை எடியா. சார் சார், பாவம் சார், அவரு ஏதோ வேற வழி இல்லாம மரத்தடியில கடை வச்சு பொழைக்கணும்னு பாக்குறாரு. அவர்கிட்ட போய் நீ ஒழுங்கா கடை நடத்தணுமா வேணாமா? உன் வேலையை பார்த்துட்டு போ. போயா. யோ, என்னையா யோசிக்கிற? பணத்தை எடியா. சார், தயவுசெய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், வேணாம் சார். ஏய், எடியா. எடுக்கிறியா இல்லை டூல்ஸ் பாக்ஸ்லாம் எடுத்து வெளியே போட்டோமா? ஐயோ, அப்படிலாம் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் மரத்தடியில் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். ஏய், நானும் உனக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். மாசத்துக்கு ஒருத்தர் நீ மாமூல் கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன். எடு, பணத்தை எடு. எடியா. எடு எடு. கல்யாணம் ஆன புதுசுலயும் சரி, காலம் போற போக்குலயும் சரி, இந்த பொண்டாட்டிங்க கூட கடைக்கே வரக்கூடாது. இந்த மாதிரி பொதி சுமக்க வச்சிருவாங்க. ஏங்க, இந்த 2-3 பைய தூக்கிட்டு வரதுக்குள்ள உங்களுக்கு கை கால் வலி கண்டு போச்சா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். நோகாம நோம்பு கும்பிடணும்னு பாப்பீங்களே. நோகாம நோம்பு கும்பிடுறது நானா நீயா? பையன் அனுப்புற பணத்தை நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்றிய, உனக்கே நியாயமா இருக்கா? சும்மா நிறுத்துங்க போதும். வாங்க, பாத்து ரோட்டை கிராஸ் பண்ணுங்க. நீ பாத்து போ. என்னங்க, அங்க பாத்தீங்களா அந்த மெடிக்கல் ஷாப்ப? என்ன
மெடிக்கல்ல ஏதாவது வாங்கணுமா? ஐயோ அது இல்லைங்க, ஆ. அங்க பாருங்களேன். ஓ தம்பி பொண்ணு பிரியா மாதிரி இருக்கு. மாதிரியா? அவளே தான். பிரியா, ஏ பிரியா, ஏ பிரியா நில்லடி. பிரியா பாத்துக்கோ, வண்டியெல்லாம் வருது. பிரியா எங்க போயிட்டா? எங்க இந்த பக்கம் தானே வந்தா? இங்க பாருங்க, முதல்ல என் தம்பிக்கு ஒரு போனை போடுங்க. பிரியா இங்க இருக்கிற விஷயத்த உடனே அவனுக்கு தெரியப்படுத்தணும். போனை போடுங்க. ஆ, ஆ, எங்க போயிட்டான்னு சீக்கிரம். தெரியலையே. இந்தா நீ பேசு. என்னாச்சு? என்னங்க ஆ, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க. சரி கொண்டா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். வேண்டாம், நீங்க வினோத்துக்கு போடுங்க. சரி கொடு. சீக்கிரம். ஆ, ஆ. இந்தா. என்னங்க அவன் போன சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்க. ஆஃப்ல இருக்கா? ஆ, வீட்டுக்கு போடுங்க. கொண்டா, கொண்டா. போடுங்க சீக்கிரம். ஆ, சீக்கிரங்க கொண்டாங்க. ஆ. இந்தா பேசு. என்னங்க இது டொய்யு டொய்யுன்னு சத்தம் கேக்குது, வேற ஒண்ணும் கேட்கல. இந்தாங்க, இப்போ என்ன பண்ணு? ஜெயந்திக்கு போடுங்க. ஜெயந்திக்கா? இந்தா பேசு. ஐயோ, அவளும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காளே. இப்படி எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா பிரியா இங்க இருக்கிற விஷயத்த நான் எப்படிங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அறிவு இருக்காடா உங்களுக்கு? இல்ல பாட்டி, தெரியாம நடந்துருச்சு பாட்டி. என்னடா தெரியாம நடந்து போச்சு? நான் என்ன சொல்லிருக்கேன்? ராத்திரி 10 மணிக்குள்ள கேட்ட பூட்டணும், பூட்டாம வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வர்றதுக்கு முன்ன பின்னாகும் கடைசியா வரவங்க கேட்ட பூட்டுறேன்னு சொன்னீங்க. பூட்டினீங்களாடா? ஏன்டா பூட்டல? பூட்டிட்டேன் பாட்டி. டேய், பூட்டினேன்னு பொய் சொல்லாத. நான் ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறேன், கேட்டு பாப்பான்னு திறந்து கிடக்கு. பூட்டின கதவு எப்படி திறந்து கிடக்கும்? அதான் எப்படின்னு தெரியல பாட்டி. இத பார், தெரியறன்னு சொல்லாத. எனக்கு பொல்லாத கோவம் வந்துரும். இதுக்கு தாண்டா உங்களை மாதிரி பேச்சுலர் பசங்களுக்கு வீடே விடக்கூடாதுன்னு சொல்றது. இத பாருங்க, பார்த்து நடந்துக்கங்க. என் பொறுமைய சோதிக்காதீங்க. ஜாக்கிரதை. சார் வணக்கம் சார். பாவம், இவன் இவ்வளோ சாப்பிட்டா இருக்கான். இந்த கிளவிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானோ தெரியல. தெரியல. வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? இது கடைசி ஜாக்கெட்டு. சரி இருக்கட்டும், இதை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ரொம்ப களைப்பா வந்திருக்கீங்க, முகத்தை பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமோ? ஷோ, நான் ஒருத்தி பேசிட்டே இருக்கேன். உங்களுக்கு பசிக்கும்ல? இதோ நான் சாப்பாடு கொண்டு வரேன். ஏன் அர்ச்சனா, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? என்ன தெரிஞ்சு போச்சு? இதுக்கு மேல நம்ம கஷ்டத்துல நாமளே பாத்துக்கணும் தானே பக்கத்து வீட்டுல இருந்து இதோ ஜாக்கெட்ல வாங்கி கொக்கி தைக்கிற. உனக்கும் என் மேல நம்பிக்கை இல்லாம போயிருச்சுல்ல? என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு நம்ம அப்படிதான் தெரியுது. அந்த வீட்டுல இருக்கும்போதே வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் தான் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு அதான் என் நிலைமை சரியில்லையே. மரத்தடியில் உட்காந்து தொழில் பார்த்துட்டு இருக்கிறேன். அதான் இதுக்கு மேல இவனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிதான் வருமானத்துக்காக ஜாக்கெட்ல வாங்கி கொக்கி தைச்சிட்டு இருக்கேன். இல்ல நான் ஒண்ணு வருமானத்துக்காக தைக்கலங்க. பக்கத்து வீட்டு பானு புருஷனுக்கு உடம்பு சரியில்லையா, அவ புருஷனையும் பாத்துக்கிட்டு இந்த வேலையும் செய்ய முடியலன்னு சொன்னா. சரி கொடு, நான் தைச்சு தரேன்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு இப்படி அவநம்பிக்கையா பேசுறீங்க? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்குமா? இன்னைக்கு முதல் நாள், வேலை செஞ்சு கை நிறைய காசு கொண்டு வருவீங்க, அதை உண்டியில போடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னங்க, என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? அர்ச்சனா, நீ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற. ஆனா நான் வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கிறேன். வெறும் கையோட வந்திருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? உங்களை பார்த்தா நல்ல வேலை செஞ்சு களைச்சு போய் வந்தவர் மாதிரி இருக்கு. வெறும் கையோட வந்திருக்கேன்னு சொல்றீங்க. என்னங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஆமா அர்ச்சனா, காலையில இருந்து எந்த வேலையும் இல்லாம வெட்டியா தான் இருந்தேன். கடைசி நேரத்துல ஒரு வேலை வந்துச்சு. நல்லபடியா 1 மணி நேரத்துல செஞ்சு கொடுத்தேன். என் திறமையை பார்த்து அந்த ஆள் எனக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அந்த பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தலான்னு நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ்காரன் வந்து
ரோட்டோரமாக மரத்துக்கடியில் யாரை கேட்டு கடையை போட்ட அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பணத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டான். எனக்கு ராசியே இல்லை அர்ச்சனா. எதை தொட்டாலும் பிரச்சனையால தான் போய் முடியுது. மறுபடியும் பழையபடியே ஏந்திரிச்சு நிற்க முடியுமான்னு எனக்கு பயமா இருக்கு. மரத்தடியில் தொழில் செஞ்சு எப்படி அர்ச்சனா முன்னேற முடியும்? ஏன் இப்படி மனசு உடைஞ்சு பேசுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? முதல் சம்பாதியத்தை அந்த போலீஸ்காரன் புடுங்கிக்கிட்டான், அவ்வளவுதானே? சம்பாதிக்க முடியாம போயிடலையே. சம்பாதிக்க முடியாம இன்னைக்கு முழுக்க நீங்க சும்மா இருந்திருந்தாலும் நான் கண்கலங்கி இருக்க மாட்டேன். முதல் நாளே கஸ்டமர் வந்துருவாங்களா? நாள் முழுக்க சும்மா இருந்தும் வந்த ஒரு கஸ்டமர் கிட்டயே 1 மணி நேரத்துல 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்கல்ல? அந்த திறமை உங்ககிட்ட இருக்குல்ல, அப்புறம் ஏன் மனசு உடைஞ்சு போறீங்க? அடப்போ அர்ச்சனா, இன்னைக்கு ஒரு போலீஸ்காரன் வந்தான், நாளைக்கு ஒரு ரவுடி வந்து மாமூல் கேட்பான். சம்பாதிக்கிறதுலாம் இவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா அப்புறம் நான் எதுக்கு தொழில் பண்ணும்? பிரச்சனை எங்கதான் இல்ல, பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீங்க ஷெட் வச்சிருந்தப்போ அரசியல்வாதிக்கு டொனேஷன் கொடுத்தது இல்லையா? இல்ல லோக்கல் திருவிழாவுக்கு நன்கொடை தான் கொடுத்தது இல்லையா? இதுக்கெல்லாம் போய் நீங்க சோர்ந்து உட்கார்ந்துடலாமா? இன்னும் நீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கெல்லாம் போகணும்னு நான் எவ்வளவு எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கேன். எடுத்த எடுப்புலயே இப்படி சோர்ந்து போயிட்டா எப்படி? நீங்க இப்படி இருக்க கூடாது. ஏன் புருஷன் இப்படி இருக்கவே கூடாது. உற்சாகமா நம்பிக்கையோட தைரியமா இருக்கணும். இதோ பக்கத்து வீட்டுல இருக்காங்களே சேகர் பானு, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல எவ்வளவு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்து யாரோட உதவியும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் பிளாட்பாரத்துல நின்னுக்கிட்டு டிவியோட ரிமோட் கவரு, ரேஷன் கார்டு கவரு இதெல்லாம் வித்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சும்மா இருக்க கூடாதுன்னு ஜாக்கெட்டுக்கு கொக்கி தச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்காக? எல்லார் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்றதுக்காக தானே. நம்ம நிலைமை இப்ப அதுதானே. நமக்கும் அவங்களுக்கும் இப்ப பெரிய வித்தியாசம் என்ன? அதனால நம்ம வாழ்ந்து காட்டணும். மனசு தளர விடாதீங்க. நாளைக்கு வேலைக்கு போங்க, நம்பிக்கையோட போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பரவாயில்ல அர்ச்சனா, எந்த சூழ்நிலையும் எதையும் நம்பிக்கையோட அணுகிற உன்னோட இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, இனிமே நானும் உன்னோட இந்த குணத்தை கத்துக்கிறேன். சரி, நீங்க போய் துணியை மாத்துங்க, நான் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். போய் சாப்பாடு கொண்டு வா போ. சாப்பாடா? சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதான் சாப்பிட்டா வாந்தி வருதுல்ல. அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? எனக்கு பசிக்குது, போய் கொண்டு வா போ. சொன்னா கேளுங்க, இப்போ உடனே சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி வந்துரும். வந்தா பரவாயில்ல, நீ போய் கொண்டு வா போ, நான் கொஞ்சமா சாப்பிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாந்தி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? வாங்கக்கா. என்ன பானு, உடம்பு சரியில்லாத வரை சாப்பிடணும்னு கேக்குறாரு, நீ என்னடானா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க? சாப்பிட்டா உடனே வாந்தி எடுத்துறாருக்கா, அதனாலதான் சாப்பிட வேண்டாம்னு சொல்றேன். அதான் அவ சொல்றல்ல, சாப்பிட்டா நீங்க வாந்தி எடுப்பீங்கன்னு. அப்புறமும் ஏன் சாப்பிடணும்னு அடம் பிடிக்கிறீங்க? ரொம்ப பசிக்குதுங்களா? ஐயோ, எனக்கு பசிக்கவும் இல்லை, சாப்பிடணும்னு தோணலைங்க. காலையிலேருந்து நான் வெறும் வயிற்றுல இருக்கேங்கிறதுக்காக இவளும் சாப்பிடாம இருக்கா. அவளுக்காக தான் நான் சாப்பிடணும்னு சொல்றேன். உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க. இந்த பானு, ஒரே ஒரு ஜாக்கெட்டுக்கு மட்டும் தான் கொக்கி தைக்கல, அதுக்குள்ளே என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. பரவாயில்லக்கா, நீங்க இவ்வளவு தூரம் உதவி பண்ணதே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் வரேன். பெயர் பிரியா, வயது 21, நிறம் மாநிறம், உயரம் 5 அடி 5 அங்குலம். இந்த படத்தில் உள்ள பெண் கடந்த சில தினங்களுக்கு முன் வீட்டில் தன்னை தேடினால் தற்கொலை செய்து கொள்வேன் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு சென்றுள்ளார். கல்லூரி மாணவியான இவர் தன்னை காதலித்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிய காதலனை போராட்டம் நடத்தி மணமேடை வரை வரவைத்து தூக்கி எறிந்தவர். இவர் தற்போது 5 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இவரது அம்மா இவரின் நினைவால் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். இவரை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984177. என்னக்கா நியூஸ பார்த்துட்டு எப்படி கண் கலங்குறீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? இல்ல பானு, தெரிஞ்சவங்களா இருந்தா தான் வருத்தப்படணுமா என்ன? பாவம், அந்த பொண்ணு என்ன மாதிரி வாயும் வயிறுமா இருக்கு. எங்க போய் என்ன கஷ்டப்படுதோ, அதான் கண் கலங்கிட்டேன். சரி, நான் வரேன். அர்ச்சனா, ஏன்
போகும்போது நல்லா தானே போனேன், என்னாச்சு? பிரியா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளாம். என்னாச்சு நான் சொல்றேன்? வீட்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்ன தேடாதீங்க, மீறி தேடினா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. டிவியில அவளை பத்தி போட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ஏன் புத்தி இப்படி போச்சு? பாய் வயிறுமா இருக்கிற நேரத்துல எங்க போய் என்ன பண்ணுவான்னு ஒன்றும் புரியலையே. சரி வா, நம்ம போய் உங்க அம்மா கிட்ட என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடலாம். இல்ல வேண்டாம். அர்ச்சனா, இந்த மாதிரி நேரத்துல நம்ம போய் விசாரிக்கலன்னா அது ரொம்ப தப்பாயிடும். வேண்டாங்க, நாம போய் விசாரிச்சா அது சரியா வராது. என்னால உன்னை இந்த விஷயத்துல புரிஞ்சுக்கவே முடியல அர்ச்சனா. தங்கச்சி நினைச்சு பரிதாபப்படுற. சரி வா போய் விசாரிச்சுட்டு வரலாம்னா வேண்டாங்கிற. பாவங்க, அவளும் என்ன மாதிரி கர்ப்பமா இருக்கா. எங்க போய் என்ன கஷ்டப்படுறாளோ அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.